ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கொண்டக்கடலை சாதம் சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி வெறும் தயிர் பச்சடி கொடுத்தா போதும், அட்டகாசமாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை லேசாக காஞ்சதும் பிரியாணிக்கு தேவையான பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசி மூக்கு எல்லாத்தையுமே சேர்த்து லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் அடுத்து இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கும் போதே வெங்காயமும் நல்லா சேர்ந்து வதங்கி வந்துடும். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சன்னா மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிரை நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தயிரையும் சேர்த்து இந்த மசாலாவிலேயே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கிய புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு அரிசி சேர்க்க போகிறோம். இப்போ அதே கப்பால் 3லேருந்து 3.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 பங்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். அரிசியோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 கப் அளவு தண்ணி முன்ன பின்ன மாறுபடும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நாம் அரிசியை சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் 2 கப் பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கோம். இப்போ இந்த அரிசியை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அரிசி நல்லா வேகட்டும். குக்கர் மூடி போடாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா குறைஞ்சி அரிசியும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு குக்கரை மூடி போட்டுடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா நாம் திறந்து பார்த்தோம்னா சூப்பரான கொண்டக்கடலை பிரியாணி ரெடியாக இருக்கும். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி மேலே தூவிக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கமகமன்னு வாசனையோட கொண்டக்கடலை பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை சுட சுட கொஞ்சம் தயிர் பச்சடியோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொண்டக்கடலை பிரியாணியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.